Vanakkam. Today we are doing the Epicenter Kauvery Patient Awareness Education Initiative episode 2. The topic for today is, when you see somebody having a seizure, what is the first aid that you as a onlooker or a family member or a friend can do immediately to keep the patient safe and secure? ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வரதை நம்ம பார்த்தோன்னா வெளியாளா ஃப்ரெண்டா இல்லை குடும்பத்தினரா எப்படி அவங்களுக்கு உதவி பண்ண முடியும், எப்படி அவங்கள ஒன்றும் பாதிப்பு ஆகாமல் நம்ம காப்பாற்ற முடியும்ன்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம ஃபிட்ஸ் விதவிதமாக வரலாம் எல்லாருக்கும். அண்ட் இது நம்ம அது ஃபிட்ஸு தானான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன அறிகுறி சம்டைம்ஸ் தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன அறிகுறி சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கோ ஒரு நிமிஷத்தை விட கம்மி டைமுக்கு அப்படியே பிரமிச்சு நின்றுடுவாங்க, ஒன்றுமே நகர மாட்டாங்க. அந்த டைம் அவங்களுக்கு சுற்றி நடக்கிறது உணர்வு இருக்காது. அது ஒரு ஃபிட்ஸாக இருக்கலாம், அப்படி வரலாம். நம்ம அதை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஜஸ்ட் இப்படின்னு பண்ணி கண்ணை சிமிட்டி அந்த மாதிரி ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க மறைஞ்சிடுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. அடுத்தது சும்மா அப்படி எங்கேயோ பராக் பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம், அப்படி they will be looking into space. அது இங்கிலீஷில் blank stareன்னு. சம்டைம்ஸ் பேச்சு தடுமாறும், பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க பேசுறது அவங்களுக்கே புரியாமல் நமக்கும் புரியாமல் ஒரு மாதிரி தடுமாறும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிச்சு இப்படி அப்படி அங்கே அலைய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் we say they'll be wandering. ஸோ blank stare, chewing, eye blinks, fumbling speech, wandering around, and sometimes ஃபிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு கை கால் வெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வெறுமை விரைச்சின்னு போகும், இந்த மாதிரி விரைச்சின்னு போகும், வெட்டாமல் விரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் வெட்டுறதும் உண்டு. அது ஒரு கையில் ஆகலாம், ஒரு காலில் ஆகலாம், உடம்பு பூரா இருக்கலாம். ஸோ இது விதவிதமாக ப்ரெசன்டேஷன் வர்றதுனால நமக்கு நம்ம ஃபேமிலியிலேயே ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் இருந்தால் we get accustomed to the type of seizure that the person is having, and when they do this we become alert. பட் இப்போ ஒரு ஸ்கூலில், காலேஜில், ஒரு ஒர்க் பிளேஸில், இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லைன்னா இந்த சின்ன சின்ன அறிகுறி தெரிஞ்சிட்டு அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்களுக்கு ஃபிட்ஸு மேஜர் ஃபிட்ஸாக வரலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இது இவ்வளோ விவரமாக நான் சொன்னேன். You see, epilepsy can come in manifest itself in many ways. The traditional generalized tonic-clonic seizure where the person falls to the ground, hands and legs twitch, and is very rare actually. Very often it will be just subtle things like a blank stare, blinking of the eyes, a chewing movement, a fumbling, a weakness of one arm, or a jerking of one arm, sometimes a jerk forward, jerk backward. All of these can indicate that the patient is having some form of seizure. So we need to know what to do and how to help such a patient. The first thing is, when you see a person having an epileptic attack, do not get afraid, do not panic. ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, யாருக்காவது ஒருத்தருக்கு வலி போகிறதுன்னா பயந்து மிரண்டு டென்ஷன் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயே அவங்கள நம்ம சேஃப்டியாக ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ நின்றுட்டு இருந்தாங்கன்னா உட்கார வைங்க, உட்கார்ந்துட்டு இருந்தால் படுக்க வைங்க. அண்ட் தரையில் படுக்க வைக்கிறது இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு புட் த பேஷண்ட், புட் தம் ஆன் த கிரவுண்ட், பிகாஸ் தே கேனாட் ஃபால் ஃப்ரம் த கிரவுண்ட். தரையிலேருந்து நம்ம கீழே விழ முடியாது. ஒரு சேர்லேயோ சோஃபாலேயோ வச்சா விழறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவங்கள கீழே படுக்க வச்சதுக்கப்புறம் தலை கீழே ஏதாவது சாஃப்டாக வைங்க. ஏன்னா ஒரு தலானி மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரி
ஒரு நம்ம துப்பட்டா இல்லை நம்ம கோட்டு இதெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கலாம் அடியில், தலை அடியில். ஏன்னா பெரிய ஃபிட்ஸ் வரும்போது இப்படி வெட்டும்போது தலை பின்னாடி போய் தரையில் இடிக்கும். ஸோ ஒரு சாஃப்டாக ஏதாவது தலைக்கீழே வச்சுடுங்க. அண்ட் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பேஷண்ட்கிட்ட பேசும்போது நிதானமாக இருக்கணும். பதட்டலாம் என்னாச்சு அப்படி இப்படின்னு மிரளக்கூடாது. You should speak calmly to the patient. Nothing, it will be all right, it's settle down, சரியாக போயிடும், கொஞ்சம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணு. அந்த மாதிரி நம்மளும் காமாக இருக்கணும். அப்போ தான் பேஷண்ட்டும் காமாக இருப்பாங்க. அண்ட் பேஷண்ட்டோடைய கையோ காலையோ எதையும் ஒரு மாதிரி அடக்கி பிடிச்சி அடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. There is no need to grab hold of the hands, press them down, prevent them from twitching. All that is totally unnecessary. கையில் அவங்க ஏதாவது சாமான் வச்சுட்டு இருந்தாங்க, ஒரு பேனா எழுதிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாங்கன்னா பேனா இந்த மாதிரி ஏதாவது இந்த ஃபிட்ஸும்போது இப்படி போகிறதுனால குத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையில் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து விட்ருங்க, எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. படுக்க வைக்கிற இடத்துல கை கால் வெட்டும்போது பக்கத்தில் ஏதாவது மேஜை நாற்காலி ஏதாவது இருந்தால் அத்தையும் நகர்த்துங்க. பிகாஸ் கால் அது மேலே பட்டு கூட அடிப்படலாம். யாரையும் கூட்டம் சேர விடாதீங்க, காத்தோட்டமாக இருக்கணும். ஸோ அவாய்ட் க்ரௌடிங், ரிமூவ் எனி ஃபர்னிச்சர் which around the patient where the patient's body can hit and get injured. மற்றவங்க கிட்ட நம்ம அவங்க பதட்டலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு we explain to them, look, this person's having a seizure, I'm helping him, just please wait, step aside, be a little far away. And இது போக நம்ம யூஸ்வலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நம்ம ஊரில் ஒரு மூட நம்பிக்கை, தட் கையில் சாவி கொத்து கொடுத்தா நின்றுடும்ன்ட்டு. எல்லா ஃபிட்ஸுமே 1.5-2 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது, முக்கால்வாசி ஃபிட்ஸு. ஸோ நீ சாவி கொத்து கொடுத்தாலும் சரி, கொடுக்கா பண்ணாலும் அது நிற்க போகிறது 1.5-2 நிமிஷத்தில். ஸோ கிவிங் அ bunch of keys people feel is stopping the seizure. Most seizures stop in 1.5-2 minutes. So whether you give the bunch of keys or not, that's going to stop. So don't give keys, because that also acts as something with which the patient can injure themselves. Now இந்த ஃபிட்ஸ் பிரெயினில் எந்த பாகத்துலேருந்து வருதோ அதை பொறுத்து நமக்கு சிம்டம்ஸ் வரும். இதோடைய டீட்டெயில்ஸ் ஜென்ரல் பப்ளிக்கு தெரிய வேண்டியதில்லை. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் வேறு பாகத்துலேருந்து வர்றதுனால வேறு சிம்டம்ஸாக வரலாம். நான் ஆல்ரெடி சிலது சொன்னேன். சில பேருக்கு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை வருதுன்னுவாங்க, இல்லைன்னா காதில் குயின்னு சவுண்டு கேட்குதுன்னுவாங்க. அப்டாமினல் எபிலெப்சின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதில் ஃபிட்ஸு ஆரம்பத்தில் வயிற்று வலி, சிவியராக அப்டாமினல் பெயின் வரும். இது யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்ஸு வெரி காமன், அப்டாமினல் எபிலெப்சி. சில பேருக்கு வெட்டாது, ஜர்க்கிங் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சம் பீப்புள் வில் கெட் ஜஸ்ட் மறுத்து போயிடும், ஒரு பாகத்தில் மறுத்து போயிடும், இல்லை ஒரு பாகத்தில் கரண்ட் ஓடுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ சென்சரி சீஜர். ஸோ தட் ஆல்சோ இஸ் அ வெரைட்டி ஆஃப் சீஜர். And some people will say that they are seeing all kinds of bright colored lights and something flickering in the eyes and all that, because மூளையோடைய பின்பாகம் ஆக்சிபிட்டல் லோபன் அங்கேருந்து வர ஃபிட்ஸுக்கு இந்த வெளிச்சம் இதெல்லாம் ஃபிட்ஸ் காஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சகஜம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணுன்னா, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி எடுத்துருங்க. குஷன் த ஹெட், டைட் க்ளோதிங். இப்போ நான் போட்டுட்ருக்கிற நெக்லஸ் என் கழுத்தை நெருங்கி இருக்குது. இந்த மாதிரி நெக்லஸ் இருந்தால் கழட்டிடுங்க. பிகாஸ் இப்படி வெட்டும்போது சம்டைம்ஸ் செயின் போய் கழுத்தை இது கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். டைட் க்ளோதிங், ஷர்ட்டு டைட்டாக பட்டன் பண்ணி டை இருந்ததுன்னா அதை லூசன் பண்ணுங்க. அப்புறம் சைடுக்கு திருப்புறது, நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்கிறேன். அண்ட் நம்மளால் முடிஞ்சால் ஃபிட்ஸு எப்போ ஆரம்பிச்சுது எப்போ நின்றுதுன்ட்டு டைம் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு மருத்துவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ டைம் த சீஜர் வித் அ வாட்ச். வாயில் எதையும் வைக்கக்கூடாது. டோன்ட் புட் எனி திங் இன் த மவுத். வெரி ஆஃபன் பீப்புள் வில் ட்ரை டு கிவ் அ ட்ரிங்க் டு த பேஷண்ட். இது ரொம்ப ஆபத்தானது. பிகாஸ் வாயில் லிக்விட் ஏதாவது ஊற்றினோன்னா அது சுவாசப்பையில் இழுத்துட்டு ஆஸ்பிரேஷன்ட்டு உயிருக்கே ஆபத்தாகலாம். So do not give any liquids by mouth. Do not put anything in the mouth.
இன்னொன்று மின்காலத்துலலாம் நாக்கை முழுங்கிடுவாங்கன்னு ஒரு அபிப்பிராயம். People are afraid that they'll swallow the tongue. We cannot swallow the tongue because it is fixed at the back. But you can bite the tongue. ஸோ முன்ன என்ன பண்ணுவாங்க, ஒரு கை ஹேங்கர்ச்சிஃபை இப்படி சுருட்டி இங்கே சொருகிறது, இல்லை ஸ்பூனை வாயில் வைக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அண்ட் அதை when you're doing that, your finger can get bitten also. So it is all right for them to bite the tongue. That will heal in a few days. It's ஒன்றும் பண்ணக்கூடாது, வாயில் ஒன்றும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அடையாளம் ஏதாவது இருக்கான்னு தேடுங்க, அவங்க ஐடென்டிஃபிகேஷன். பிகாஸ் யாரையாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னு ஒரு அவங்க யார் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சம்டைம்ஸ் ரோட்டில் ஒருத்தர் விழுந்து கிடப்பாங்க, நம்ம ஹெல்ப் பண்ண போவோம். அண்ட் அடக்காதீங்க, ஃபிட்ஸு வெட்டுறத கை காலை அடக்காதீங்க. அண்ட் ஃபிட்ஸு முடிகிற டைமில் அவங்கக்கிட்ட நிதானமாக பேசி அவங்கள உட்கார வச்சு, இது பாருங்கள் உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தது, யூ ஹேட் அ சீஜர், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, ப்ளீஸ் காம் டவுன், செட்டில் டவுன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல் நினைவு வந்து when they are able to communicate clearly back with you, then you can imagine that the fit is over. Now having said that, there are some people whose fit will not be over so clearly. In some people what will happen is, in a fit வரும்போது நமக்கு stages இருக்கு. என்னென்ன, the first stage is called the prodromal phase, where you feel you're going to get a seizure. Some people will see lights or hear sounds or smells before the seizure occurs. That's called the aura. And the actual fit itself. Then you have the after fit phase, which in medical terminology we call post-ictal phase. Inge vande there may be a change in behavior, there may be a change in the mood, thinking, their ability to control their limbs, etc. Now the post-seizure symptom vande முக்கால்வாசி டைம் அன்ரெஸ்பான்சிவ், தட் இஸ் சொரணம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அப்படி இருப்பாங்க. அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கலாம், ஃபியூ மினிட்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு சில விதமான எபிலெப்சியில் ஃபிட்ஸு வந்து போன உடனே ஒரு கையோ காலோ பெராலிசிஸ் மாதிரி கை தூக்க அசைக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, டாட்ஸ் பெரிசிஸ். திஸ் டாட்ஸ் பெரிசிஸ் கேன் லாஸ்ட் ஃப்ரம் ஃபியூ மினிட்ஸ் டு 24 hours. அதுக்கப்புறம் இருந்ததுன்னா அது வேறு ஏதோ பிரச்சனை, இட் இஸ் நாட் டாட்ஸ் பெரிசிஸ். தென் மென்டல் கன்ஃபியூஷன் இருக்கும், ரொம்ப நேரம் அவங்க வந்து என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து ஞாபக சக்தியும் அந்த டைமில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபியூ ஹவர்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் யூஸ்வலாக ஒரு 8 to 10 hours இட் வில் செட்டில் டவுன் மேக்ஸிமம். ஏர்லி ஒரு ஃபிட்டுக்கு அப்புறம் ஹோல் வீக், ஹோல் 10 days அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவியரு, சில சைக்கியாட்ரிக் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நான் சொன்னேனே, இதுக்கு முன்ன நான் சொன்னேன், தண்ணி கொடுக்கக்கூடாது, சாவி கொத்து கொடுக்கக்கூடாது, ஸ்பூன் வாயில் வைக்கக்கூடாது. நாக்கு கடிச்சுட்டா இட்ஸ் ஓகே. ஸோ டூ நாட் கிவ் எனி லிக்விட்ஸ், டூ நாட் கிவ் கீஸ், டூ நாட் stick a spoon in the mouth or put anything in the mouth. It's okay to have a tongue bite, which will heal. But more important than all that is the way we position the patient. Now we will be showing you an image of this in the course of this video, where you will put the patient in what is called as the recovery position. Now recovery position la enna pannuvom, we will turn the person to the side. சைடுக்கு திருப்பி விடுவோம். இந்த கையை வந்து இங்கே தாடை மேலே வச்சுட்டு தலையை அது மேலே ரெஸ்ட் பண்ணி விடுவோம். இந்த கை இங்கே இருக்கும், ரைட் சைடு முட்டி கொஞ்சம் தூக்கின மாதிரி திருப்பி விடுவோம். இப்போ இந்த காலை தூக்கிறது உடம்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் உடம்பு சைடில் இருக்குது. இது வாய் திறந்தே இருக்கணும்னா தாடையில் இப்படி கையை வச்சோன்னா வாய் கொஞ்சம் திறந்துருக்கும், ஏன்னா வர இருந்து it has to drain. And when the arm is bent like this, it also supports because the body is turned to the side. இதுக்கு பேர் recovery position. இதில் வந்து அந்த சுவாச பைக்கு எச்சையை இழுத்துட்டு ஆபத்து வரத்துக்கு தடுத்துரும். Also it will help it will block unnecessary injuries to the patient because of the seizure.
முடிஞ்சா அந்த ஃபிட்டோடைய விவரங்களை யூ ஒப்சர்வ் த சீஜர் அண்ட் ரைட் இட் டவுன் இன் கிரேட் டீட்டெயில். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ், you can say the seizure occurred in the left leg, or both the legs were affected, or he was breathing, his breathing was peculiar, he made a loud noise, it lasted for so long. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் ஃபிட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சுலபமாக போயிடும். Now the next question is, when do you call for medical help? When do you call for an ambulance? So if the fit, most fits I told you will be over in 1.5 to 2 minutes. If the fit persists, recurrent again and again and again, or if it is going on for a long time beyond 15 minutes, or if the face is getting white or blue, they're suggesting there may be choking, or if the person does not recover consciousness after the seizure, please call an ambulance because it becomes a serious seizure. So I think we have clearly outlined what you can do if somebody gets a seizure and how you can be helpful and really prevent unnecessary damage to the patient by being there and doing all of these things. இப்போ நம்ம விவரமாக சொல்லியாச்சு, ஒரு வலிப்பு நோய் வரவங்களை பார்த்தோன்னா நம்ம எப்படி உதவியாக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம பெரிய பெரிய ஆபத்தான விளைவை நம்ம தடுத்துடலாம். ஆல்சோ சில பேருக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம் அந்த ஃபிட்ஸில். அவங்க சம்டைம்ஸ் இந்த எச்சை முழுங்கிட்டாங்கன்னா இதெல்லாம். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் சிபிஆர்னு அது மற்ற விஷயத்தில் சிபிஆர்னுவோம். ஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிபிஆர், நீங்கள் பண்ணக்கூடிய சிபிஆர். ஸோ அடுத்த தடவை யாருக்காவது ஃபிட்ஸ் வந்ததுன்னா பயப்படாமல் தைரியமாக இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு உதவியாக இருங்க. தேங்க்யூ. வணக்கம்.